படம் படம் நல்லா இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருக்கு. சுதாகரோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாருமே நல்லா இருக்கு. மூவி ஓவராலா குட். ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம், நல்லா இருக்கு. முரளி வச்சு ரெஃபரன்ஸ் இருக்கு. பட் முரளி வர மாதிரிலாம் இந்த சீன்ஸும் கிடையாது. சின்ன சின்ன ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க, அதெல்லாம் நல்லா இருக்கு, ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இல்ல லவ் சீன்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் எனக்கு கதை வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகல, அவ்வளவுதான். இல்ல காமெடி ஒரு ராம் காம் மாதிரி தான், நல்லா தான் போயிருக்கு. ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க. ரெண்டு ஹீரோயினுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பிரீத்தியோட ஆக்டிங் இன்னுமே நல்லா இருந்துச்சு. பிரீத்தி அழகா இருந்தாங்க. அதர்வா ஆஸ் யூஷுவல் ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. அவரும் செம்ம ஹேண்ட்ஸமா அழகா இருந்தாரு படத்துல, நல்லா இருந்துச்சு. ஓவரால் குட் மூவி, பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆச்சு. மற்றபடி ஃபஹத் அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே முறையிலே கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே படம் முடிஞ்சிருக்கும். அங்கேயே எண்டுன்னு போட்டு முடிச்சிருந்தா கூட ஓகேப்பா நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணி இருக்கும். பட் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் என்ன காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு டிராகிங் பண்ணிட்டாங்க. ஒருவேளை வந்து ஏதோ நேர்த்திக்கிறனா என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சு செகண்ட் ஹாஃப் சும்மா எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க போல. பட் சின்ன படமாக எடுத்திருந்தா கூட ஓகே. 2.25 மணி நேரம் படம், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் படத்தில் இருக்குது. அந்த விஷயங்கள் மட்டும் பார்த்தா வந்து மக்களுக்கு வந்து ஒரு குட்டி படமாகவே எடுத்துருந்துருக்கலாம். பட் இருந்தால் 2.25 மணி நேரம் மக்கள் ஆடியன்ஸ் உட்காந்து பார்ப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 35,447 கேரக்டர் வராங்க. எல்லாம் தெரிஞ்சவங்களாவே இருக்காங்க. ஒவ்வொரு சீனாக அவெஞ்சர்ஸ் மாதிரி வராங்க. இவடா அப்படின்னு சொல்லிட்டு ஓனா பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த ரஜினி கமலை தவிர எல்லாருமே படத்தில் நடிச்சிருக்காங்க போல. ஸோ எல்லாமே தெரிஞ்சவங்களாவே இருக்காங்க. இவ்வளோ பேரை யூஸ் பண்ணி அந்த ஸ்க்ரீன் பிளே இழுத்துருக்காங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு. சுதாகரோட காமெடி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் கம்மி இடத்துல தான் வராரு. மிச்சப்படி அது ரொம்பவே பாசிட்டிவாக இருந்துச்சு. தமனோட மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதர்வா கொடுத்ததை கரெக்டாக நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. பட் இருந்தாலும் செகண்ட் ஹாஃபை கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்தில். வந்துட்டு நிறைய காசு எல்லாருமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நிறைய எல்லா காசுக்குமே வந்து நல்லா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. காமெடிஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் ஒரு மூவி வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்க்கலாம். கேட்குங்க. இதில் வந்து ஸ்கூல் லைஃப்லேயும் காலேஜ் லைஃப்லையும் இருக்கட்டும், ஒரு 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 யங்ஸ்டரோட வாழ்க்கையில் எப்படி லவ் வருமோ அதெல்லாம் எடுத்து காட்டியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னென்ன கன்ஃபியூஷன்ஸ் வரும் அதெல்லாம் எடுத்து காமிச்சிருக்காங்க எல்லாமே. ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே நல்லா ஸ்க்ரீன் ஸ்பேஸும் இருந்துச்சு. அவங்களோட ஆக்டிங்கும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. போரிங் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் இடையில கொஞ்சம் லேக் அடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இடையில அவர் ரொம்ப நல்லா தான் நடிச்சிருக்காரு. அவராக இருக்கட்டும், ரெண்டு ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், இருக்கிற எல்லா காசு எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. யூஸ்வலி இருக்கிறது தான். லைக் இப்போ ஒரு யங்ஸ்டருக்கு வந்து சொல்றதுக்கு தயக்கமாக இருக்கும் காதல் வந்து, அந்த மாதிரி எல்லாம் அவங்க காட்டிருக்காங்க. யூஸ்வல் அதுதான். ரெஃபரன்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு மேலே சொல்ல முடியாது, அது ஸ்பாயிலர் ஆகிடும். அதான் 5 இல்லையா 3. இதய முரளி மூவி. இந்த மூவி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலி வந்து ஒருதலை காதல் ராகம்னு சொல்லுவாங்களே, அதை பேஸ் பண்ண ஒரு மூவிங்கிற மாதிரி தான் போகும். கடைசி வரைக்கும் அவன் லவ் ப்ரப்போஸ் பண்ணானா இல்லையாங்கிறது தான். இந்த படத்தில் ஒரு சில இடங்கள்லாம் எனக்கு லாஜிக்காக பார்த்தா என்னடா அது இப்போ இருக்க ஃபோன் டெக்னாலஜியில் ஈஸியாக முடிச்சுட்டு போகிற வேலையை போயிட்டு இவ்வளோ லென்த்தாக இழுக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். அதை தாண்டி காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. உண்மையாக சொல்லணும்னா காமெடி ஒரு நிறைய இடங்கள்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதுக்கு முதல்ல கோபி சுதாகர் அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற கேங்கு ஒரு இடத்துல லவ் சொல்கிற இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா 2 சீன் தான். ஓப்பனாக சொல்லணும், அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பொட்டு வச்ச அந்த சாங்காக திருப்பி பார்க்கலாம் அந்த படம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆவேசம் கரெக்டாக அவர் உள்ளே வரும்போது அந்த சாங் ஒன்று போடுவாங்க, செம்ம தேட்ரிக்கல் மூமெண்ட்டு. அதை தாண்டி இன்னும் மியூசிக் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு 90ஸோட ஸ்பேஸில் போகும்போது அந்த லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணவே முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு லவ் வந்து டீச்சர் லவ் எல்லாருக்கும் தெரியும். 90ஸ்னாலே டீச்சர் லவ் இல்லாமல் இருக்காது. அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா படத்துலேருந்து கொஞ்சமாக லவ்வை எடுத்து பண்ணாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது.
அது கொஞ்சம் இதாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இதயம் படம் வரும்போது பல இதயங்கள் நொறுங்கி போச்சு. அதே மாதிரி இந்த படம் யாரோட இதயத்தை காயப்படுத்துற மாதிரி இருக்கா? கண்டிப்பாக 90ஸ்ல இருக்க எல்லாரோட இதையுமே காயப்படும். ஏன்னா ஏதாவது ஒரு லவ்வாவது நம்ம சொல்லாமல் விட்டுருப்போம். கடைசி வரைக்கும் சொல்லியிருந்தா என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏக்கங்கள்லாம் இருக்கும்ல. நிறைய பேர் லவ்வரை குழந்தையோடலாம் பார்க்கும்போது வரக்கூடிய வழிகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. எனக்கு என்னன்னா அவன் ஒவ்வொரு தடவையும் சொல்ல போகும்போது அவன் சொல்லணும்னு ட்ரை பண்ணுற டைமில் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துடும். இல்லை அப்படின்னா அவன் சொல்லவே மாட்டான். அந்த ஒரு இது வந்து எனக்கு அப்படியே பார்க்கும்போது உண்மையே சொல்லணும், அதர்வாலோட ஆக்டிங்கை பார்க்கும்போது எனக்கு முரளி சார் ஞாபகம் வந்தது. அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அவர் கடைசி வரைக்கும் அந்த ஃபீல்லாம் சூப்பராக இருந்தது. சேம். ஆனால் எனக்கு அவரை கம்பேர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அந்த சீன்லலாம் ஓகே. பட் என்னதான் இருந்தாலும் எனக்கு அவங்க அப்பாவை தான் பிடிக்கும். அந்த லவ் சொல்ல முடியாமல் தவிக்கிற அந்த எக்ஸ்போஸ் அவங்க அப்பாவை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுல சென்டிமெண்ட்லாம் இருக்காது ப்ரோ. எந்த சீன்லயுமே உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் ஓவர் சென்டிமெண்ட்லாம் இருக்காது. நம்மளுக்கே ஒரு சில நேரங்களில் தோணும், டேய் தயவு செய்து லவ்வா சொல்லல நாங்கள் எஞ்சி போறோம்டா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் இருக்க தவிர அந்த கனெக்டிவிட்டி இன்னும் அதிகமாக வரல. பட் என்னன்னா ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த சொல்றதுங்கிறது எல்லாராலையும் முடியாது. ஆனா அதை தாண்டி இன்னும் 2-3 விஷயங்கள்னா அவன் கையில மற்ற இடங்களெல்லாம் ஃபோன் யூஸ் பண்றான், கால் வருது, அவன் கண்ணு முன்னாடி தான் கால்லாம் வருது. ஸோ ஈஸியாக ஃபோன் பண்ணி கூட பேசியிருக்கலாம். அது கூட அவன் பண்ணாமல் டச்சிலே இல்லாத மாதிரி காட்டுறாங்கல்ல, அது வந்து ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற. ஏன்னா இல்லை அப்படின்னா ரொம்ப பழைய காலமாக காமிச்சிருக்கலாம். அதுவும் இல்லை அந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் ப்ரோ. ஆக்சுவலி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறையா சீன் வந்து அன்வான்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் வந்து கம்மி பண்ணியிருந்தா சூப்பராக இருந்தது. இதய முரளி உண்மையிலே பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சுத்தல விட்டா டேட்டு என்னடா டே பார்த்தா அவன் தான் லவ்வாக சொல்லலையாடா. திரும்ப செகண்ட் ஹாஃப்லேயே அதே காட்டி நம்மளை கோவம் பண்ணி தான் வச்சிட்டாங்க. மற்றபடி ஓகே ஒன் டைம் பார்க்கலாம் தலைவா. இதில் என்ன ப்ளஸ்ன்னு சொல்ல போனால் நம்ம ஒரு சிலோட பாயிண்ட் அப்போ இந்த சுதாகர்லாம் வரும்போது ஏதோ புதுசாக காமெடி வச்சிருக்கோம். டே இது வரைக்கும் படத்தில் ஒரு வரவே இல்லைடா. இந்த படத்தில் மூலமா காமெடி இல்லை, நம்மளை சிரிக்க வச்சு நெஞ்சுலேயே வர வச்சுருவாங்கன்னு நினச்சி பார்த்தோம். ஆனால் அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லை. மற்றபடி நம்ம இந்த சில ஸ்கூல் போர்ஷன்லாம் வருது, அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு 20 வருஷம் முன்னாடி போன மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒரு கையை பிடிச்சா கிஸ் அடிச்சா ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லிகிட்டே இருப்போம், எதுக்கு எடுத்தாலும் ஒரு காரணம். இப்போலாம் அப்படி கிடையாதுன்ற போது அதெல்லாம் கொண்டு போயிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் வலி வலிச்சுட்டாங்க. மற்றபடி ஓகே ஒன் டைம் பார்க்கலாம். அதான் மியூசிக்லாம் பெருசாக ஒன்றும் இல்லையா, என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தமன் சார் நடிச்சிருக்காரு, அதெல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு குழந்த மாதிரி இருக்கிறான், அவனை தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. இன்னும் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஒரு சில இடத்துல காமெடி ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஒரு சில இடத்துல கொஞ்சம் என்னடா காமெடி மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே ஒன் டைம் பார்க்கலாம். மெயின் ரோல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர்வா சாரோடைய ரோல் ரொம்ப நல்லா இருக்கு. சைட் கேரக்டர்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாத்த பற்றி பாராட்டி ஆகணும், டெக்னீஷியனை பாராட்டி ஆகணும். கேமராமேனுடைய வேலை ரொம்ப அழகாக இருந்திருக்கு. விஷுவல் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கு. டெக்னீஷியனில் வித்தவுட் டெக்னீஷியன் ஸ்க்ரீனில் நீங்கள் பெருசாலாம் ப்ரெசென்ட் பண்ணிட முடியாது. என்னதான் இருந்தாலும் ஸ்டோரி நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் லாக் தெரியுது லைட்டாக, ஒரு சின்ன இடத்துல சில சீக்வன்ஸை கட் பண்ணியிருக்கலாம் எடிட்டர். பட் ஓகே ஃபைன். சாங்ஸ் நல்லா இருக்கு. மனசில் நிற்குமான்னு கேட்டால் இதய சாங்கை தவிர பெருசாக வேறு எந்த சாங்கும் நிற்கல. பட் ஏப்ரல் மேயிலே பசுமையிலே சாங்கில் இருக்க சில லிரிக்ஸ் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. அது ரொம்ப அழகாக வந்திருக்கு. அது வாலி சார் அழகாக எழுதியிருப்பாரு, அதை இங்கே பயன்படுத்திருக்காங்க. ஆமாம் அதெல்லாம் நல்லா இருக்குது. அதெல்லாம் நான் எதுவுமே குறை சொல்ல முடியாது சாங்ஸ் எல்லாம். பிகாஸ் என்னென்னா கனெக்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டால் படத்தோடய ஒட்டி வருது, அவ்வளோதான். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதய சாங் ரொம்ப நல்லா இருக்குது. அது விஷுவல் ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களோட காமெடி ரோலாக அழகாக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து உயிரூட்டம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி எல்லா கேரக்டருமே இப்போ சின்ன பார்ட்டில் அவங்களோட பங்களிப்பெல்லாம் இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. சொல்ல முடியாமல் தவிக்கிற இளைஞர்களுக்கு இந்த படம் சொல்ல வர விஷயம் சொல்லியிருங்கிறது தான். ஈவன் தோ அக்செப்ட் பண்ணுறாங்க, ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அது செகண்டரி. பட் உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லிடுங்க. பார்வையை திறந்து அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க, மனசை திறந்து காதலை ஏற்றுக்கிட்டீங்க. தயவுசெய்து வாயை திறந்து உங்களோட இதழை திறந்து காதலை சொல்லுங்கிறது தான் படத்தினுடைய கதை. கடைசி வரைக்கும் ஹீரோ சொல்லவே இல்லைங்கிறதும் படத்தினுடைய கதை. பட் இளைஞர்கள் சொல்லிட்டா அழகாக இருக்கும். நல்ல மூவி. இல்லை, நெஞ்சு நக்கிற காட்சிகள் இதயத்தில் ஏன் இருந்துச்சு அப்படின்னா, முதல்ல வந்து கதிர் சாரோடைய ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரைட்டிங்கு.
மெயினாக பாராட்டணும்னா இளையராஜா சாருடைய அந்த பிஜிஎம் தான் நம்மளை கண்ணு தண்ணி வர வச்சது. பிகாஸ் கடைசி சீனாக இருக்கட்டும், நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ரயில்வே ட்ராக்ல வர அந்த கடைசி சீன் ஒரு சொட்டு கண்ணு தண்ணி வந்து அந்த வாட்டர் பாட்டிலில் விழும். அதற்கப்புறம் அந்த ஒரு வாசகம் வரும், வந்து கடைசி வரைக்கும் காதலை சொல்லனால அந்த ஒரு துளி வந்து இதயத்தை சரி பண்ணிடும் அப்படின்னு வரும். அந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுற அந்த பிஜிஎம் ஸ்கோர் வந்து இளையராஜா சார் எனக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே போகுது. அந்த மாதிரி ஒரு கலைஞன் இப்போ தமிழ் சினிமாவில் இல்லையோங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் பண்ணும் அப்படின்னா எல்லா விஷயமும் சேர்ந்தால் தான் கனெக்ட் ஆகும். நீங்கள் ஒரு சாப்பாடு வந்து அறுசுவையும் இருந்தால் தான் அது சாப்பாடு, வெறும் சாதத்தை மட்டும் வடித்து வச்சுட்டு சாப்பிட முடியாது. அந்த மாதிரி தான் திரைப்படமும் கூட. இந்த படம் ஏன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, தயவுசெய்து வந்து பாருங்கன்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த படத்தை கம்பேரே பண்ணாதீங்க. பட் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்ல முடியாத காதலின் தவிப்பு இருக்குல்ல. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இன்ன வரைக்கும் காதலில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா துரோகத்தை பார்த்துட்டாங்க. இந்த ஜென்சி கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி உடனே லவ்வை வந்து சொன்ன உடனே ஏற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை உடனே சூசைடுக்கு போயிடுறாங்க, அக்செப்டன்ஸே இருக்க மாட்டேங்குது. அந்த ஒரு சின்ன விஷயம் வந்தாலும் உடஞ்சிடுறாங்க. ஆனால் சொல்ல முடியாமலே தவிச்சுக்கிட்டு இருக்கிற காதல் இருக்குல்ல, அது ரொம்ப அழகான மெமரி. ஆனால் சொல்லிடணுங்கிறது தான் பாயிண்ட்டு. பட் அதை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அது நம்ம பாராட்டியே ஆகணும். டிரெக்டர் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாரு. பிகாஸ் முன்னாடி வந்து 400 ரவுடில் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு ஆகாஷ் சார். ஃபஸ்ட் படம் பண்ணுறாரு. எனக்கு என்னமோ அப்படி ஒன்றும் தெரியல, பிகாஸ் அந்த சினிமா லைனில் இருக்கிறதுனால நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப ஃபீல் குட் மூவி. தயவுசெய்து படத்தை வந்து தேட்டரில் பாருங்கள். ஸோ இதே முரளி படம் பார்த்தா படம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இதில் வந்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ வித்தியாசமாக சொல்ல போகிறாங்கன்னு எக்ஸ்பெக்டேஷனோட உள்ளே போய் உட்காந்து பார்த்தா பழைய படத்தை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ அதரோட டேடி ஒரு படம் நடிச்சிருப்பாரு, அதே இதில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லாஸ்ட் வரையும் பார்த்தீங்கன்னா முரளி வந்து லவ்வே சொல்ல முடியாமல் ஹார்ட் வெடிச்சு இறந்துருவார். இதில் வந்து அவரோட பையன் எப்படி நடிச்சிருக்காருன்னா 3 ஹீரோயின் வச்சுமே 3 ஹீரோயின்மே லவ் ப்ரப்போஸ் பண்ண மாட்டார், அதை ஹைட் பண்ணிகிட்டே இருப்பார். கடைசியில் அந்த பொண்ணே ஐ லவ் யூடான்னு சொல்லிடும். லாஸ்ட்டில் வந்து கல்யாண போர்ஷன் சீன்லாம் வரும், அதுலேயுமே அந்த ப்ரப்போஸ் பண்ணவே மாட்டார். அதுதான் கதையே. ஸோ இந்த கதையை கொஞ்சம் வித்தியாசமாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொண்டு போயிருக்கலாம். ஸ்க்ரீன் பிளே வைஸ் குட், எடிட்டிங்கு, டைலாக் டெலிவரிலாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆக்டிங் வைஸ் எல்லாருக்குமே கரெக்டான கேமியோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. காமெடி ரோல்ஸ் அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. காமெடி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படம் வந்து காமெடிக்காகவும் இந்த படத்தோட பிஜிஎம் மியூசிக்காகவும் உட்காந்து பார்க்கலாம். ஏன்னா அந்த படத்தில் மெயின் ப்ளஸ்ஸே அதுதான் ஹைப் ஏற்றி கொடுத்துருக்கு. அதுக்காக நம்ம உட்காந்து பார்க்கலாம். தமன் கூட இதில் ஆக்ட் பண்ணியிருக்காருல்ல, அவங்களோட கேரக்டர் எப்படி? எல்லா கேரக்டரும் ஓகேங்க, எல்லா கேரக்டரும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. கதையை நீங்கள் மாற்றிங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறேன். எவனாவது 70s கிட்ஸு 80 கிட்ஸு 90 கிட்ஸ்லாம் பொறுமையாக உட்காந்து பார்ப்பான். 2K கிட்ஸ் எவனாவது உட்காந்து பார்க்குவாங்களா? பார்க்கவே முடியாது, கரெக்ட் ஆகாது. இப்போலாம் ஒரு நாளில் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணி அவன் வந்து லவ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு இருந்தான் 2ஆம் நாள். அந்த மாதிரி பசங்களாம் வந்துட்டு 2K கிட்ஸ்லாம் கனெக்ட் ஆகுனா கனெக்ட் ஆகாது, அவ்வளோ பொறுமையும் கிடையாது. எல்லாம் ஓவரால் ஓகே. நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை நீங்கள் போட்டு அந்த கதையை என்ன நீங்கள் வித்தியாசமாக கொண்டு போகலாமே, ஏன் அவர் படத்தை நீங்கள் ஏன் காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க? அப்படிதான் நான் என்ன கொஸ்டின். ஒரு வித்தியாசமே இல்லை. அது மேபி வந்துட்டு அதை காப்பி பேஸ்ட் பண்ணனால மேபி ரெஃபரன்ஸ்க்காக அவர் சொன்ன மாதிரி வச்சிருக்கலாம், அவ்வளோதான். அவனும் இந்த 2K கிட்ஸ் பசங்களாம் உட்காந்து பொறுமையெல்லாம் அந்த படத்தை பார்க்க மாட்டாங்க. அவங்களாம் ஒரு நாள் லவ் ப்ரப்போஸ் பண்ணி அடுத்த நாள் டேட்டிங் அவுட்டுன்னு போகிறாங்க. அவங்க அந்த படத்தில் சேரில் உட்காந்து பொறுமையாக பாருங்கன்னா சேரை தூக்கி தான் அடிப்பாங்க, அவங்களாம் பார்க்கவே மாட்டாங்க. ஸோ டு பி ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு பர்சனலாக இந்த படம் வந்து 1 டைம் வாட்சபிள் நான் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் வந்து பாருங்கள். நான் வந்து எப்படி நினச்சிட்டு வந்தேன்னா, சரி அதர்வா கடைசியில் லவ் சொல்லிடுவார், ஏதோ ஒரு ஸ்டெப் எடுப்பாருன்னு நினச்சேன். ஆனால் அதர்வோட கேரக்டர் இவ்வளோ டாக்ஸிக் ஆகி கடைசி வரைக்கும் அவர் ஒரு ஸ்டெப்பை எடுக்கலன்றது மட்டும்தான் என்னோட. ஏன்னா நான் அதர்வா ரீசெண்ட் டைமில் அதர்வாக்கு ரொம்ப பெரிய ஃபேன் ஆகிட்டேன். அதுதான் கரெக்ட் தான். ட்ரெய்லர்ல காமிச்சிருந்தாங்க லவ் சொல்றதுக்கு எவ்வளோ தயக்கப்படுறாங்கன்னு. பட் அந்த தயக்கப்படுற இடம் வந்து அவங்களுக்கு இன்னும் வேற எதனா சுச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்திருந்தா அதை தவிர்த்துருக்கலாம். பட் அவருக்கு அவ்வளோ சான்ஸ் இருக்கு, பக்கத்துலேயே நின்று லவ் சொல்ல முடியாத அளவுக்கு. என்ன பிரச்சனைன்னு தான் எனக்கு தெரியல. லவ் சொல்லியிருக்கலாம். மேபி 90s 80s கிட்ஸ் அப்படிலாம் வாழ்ந்தாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஜென்சி கிட்ஸ் வந்து அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ 90s கிட்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆக 4 பொண்ணுலாம் இல்லை, 4 பொண்ணுலாம் இல்லை, 2 பொண்ணு தான் லவ் பண்ணுவார். 2 பொண்ணுகிட்டயும் ஒழுங்கா லவ் சொல்ல மாட்டாரு. அதுதான் கதை. செகண்ட் சான்ஸ் வந்தோம் சொல்றதுக்கு எப்படி தவற விடுறாங்கன்றது தான். ஓவராலாக ஓகே. பட் ஜென்சி கிட்ஸுக்கு எனக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. சுதாகரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு சுதாகரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஹத்தோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜொனிடா காந்தியோட ஆக்டிங்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவங்க ஆக்டிங்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதர்வோட விஷுவல் சூப்பர். எல்லாரோட விஷுவல்ஸ், ட்ரெஸ்ஸிங் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபேஷன் லுக்ஸ் எல்லாத்துமே சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி வேற என்ன சொல்றது, எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. கேரக்டர் தான் வந்து கொஞ்சம் கேவலமாக இருந்துச்சு. மற்றபடி மூவி வந்து ஒரு 1 டைம் ஃப்ரெண்ட்ஸோட வந்து வாட்ச் பண்ணலாம், நல்லா இருந்துச்சு.
சாங்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த தங்கமே தங்கமேன்னு ஒரு சாங் வெட்டிங் சீக்வன்ஸில் அதில் அதர்வா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இவங்க பிரீத்தியுமே நல்லா இருந்தாங்க. அப்புறம் கையாடுவோட ஒரு சாங் வரும், கட்டழகின்னு ஒரு சாங், அந்த சாங்குமே நல்லா இருந்துச்சு. நியூயார்க்கில் ஒரு சாங் வரும், இதயான்னு ஒரு சாங், அந்த சாங்குமே நல்லா இருந்துச்சு. ஓவராலாக சாங்ஸ் எல்லாமே தமிழ் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல பிஜிஎம்லாம் நல்லா போட்டிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அந்த விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு கனெக்டிவிட்டி ஒன் சைட் லவ், அது மட்டும்தான். அது இதே படத்தில் எப்படி முரளி சொன்னாரா சொல்லலையான்னு எனக்கு தெரியல. பட் சொல்லலையா இந்த படத்துலையும் அவர் பிள்ளையும் சொல்லலை. அந்த ஜென்ரேஷனில் தான் அவர் சொல்லாமல் இருந்தார். இந்த ஜென்ரேஷனில் அதர்வா பார்த்தது இல்லைண்ணா. பட் இதில் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் இருக்குது. சினி ஜெயன் தர போர்ஷன் மட்டும் ரெஃபரன்ஸ் இருக்கும். அது மட்டும்தான். மற்றபடி அதுக்கும் இதுக்கும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை. ஒன் சைட் லவ்ன்றது மட்டும்தான் ஒரே ஒரு காமெண்ட்டிங், அவ்வளோதான். அஃப்கோர்ஸ் லவ் வந்தா சொல்லிடணும். அதை வந்து மூடி மறைச்சு அப்படிலாம் இருந்தா இந்த காலத்துல ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாரும் டக்கு நம்ம இன்ஸ்டால வந்து மெசேஜ் பண்ணி லவ் சொல்லிட்டு இருக்க டைம் இதுல வந்துட்டு இவ்வளோ லேகலா இழுத்துட்டு இருந்தேன்னா ஒர்க் அவுட் ஆகாது. லவ் இருந்தா டக்குன்னு சொல்லிட வேண்டியது தான், அவ்வளவுதான்.